ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான கார சட்னி. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதை நம்ம நல்லா வதக்கி அரைச்சியும் செய்திடலாம், வதக்காமலும் அரைச்சி செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். செவந்து வந்த உடனே ஒரு 25 சின்ன வெங்காயம், அதை நான் தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், நான் 5 காஞ்ச மிளகாய் பெரிய மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டும் நல்லா கண்ணாடி பதம் வரணும், நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 5-6 பல் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டு. இது கூட வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், வெங்காயத்துக்கு மட்டும். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் நம்ம 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். நிறைய தக்காளின்னு போட வேண்டாம், 2 சின்ன சைஸ் தக்காளி போதும், அதையும் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க, அப்படின்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடணும். மூடி வச்சு நம்ம வதக்கி விட்டால் நல்லா வெந்துடும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிட்டு பாருங்கள். நம்ம உப்பு சேர்த்து வதக்கினாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். மூடி வச்சா சீக்கிரமாக நம்ம எண்ணெய் குறவா விட்டாலே போதும். இதுக்கு பாருங்கள், இப்போ இதுக்கு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு புளி போதும். நம்மளுக்கு லேசாக புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். நல்லா ஆறிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தாளித்து விட்டுறணும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதான் கடுகு, ஜீரகம் கொஞ்சமாக, ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டு. இதில் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. வந்ததும் 2 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அது நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் கழுவி போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இதை நிறைய அளவில் செய்வீங்கன்னாக்கி நிறைய நேரம் கொஞ்சம் வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் இது 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இதில் உப்பு பார்த்து உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுருங்க. இதில் உப்பு குறைவாக இருந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுவேன். போட்டு நல்லா வதங்கி வரட்டு. நல்லா அந்த பச்சை வாசனை ஏற்கனவே நம்ம வதக்கி விட்டது தான். நீங்கள் இதை வதக்காமலாம் அரைச்சி எடுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றி வச்சு பாருங்கள், சுவையான கார சட்னி ரெடி ஆகிட்டு. இது நான் இன்றைக்கி இட்லி கூட தான் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை கூடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.